முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ராசி அதிபதி செவ்வாய்னாவே எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். செவ்வாய் கொடுக்கக்கூடியது ஒரு வீரம், பராக்கிரமம், எனர்ஜி, டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சம். இது நெருப்பு ராசி, இது ஆண் ராசி. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த விஷயமானது உடனே வேணும், இம்மீடியட்டாக அந்த விஷயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனாலதான் இவர்களை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு டீம் லீடர்ஸாகவோ இல்லைன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ இல்ல ஒரு கமாண்டோவாகவோ இல்ல எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் ஒரு ஹெட் பொசிஷனாகவோ, ஏன்னா இவங்கெல்லாம் மற்றவர்கள்ட்ட கை கட்டி பதில் சொல்லி வேலை செய்வது அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களுக்கு பிடிக்காது. தனிக்காட்டு ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது அதிகமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். என்னவென்று தெரியாத, ஏது என்று தெரியாத நிறைய விஷயங்கள், அது நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். மேஷராசிக்காரர் போய் அந்த பிரச்சனையை தட்டி கேட்பார். பிறகு இவர் யாருக்காக தட்டி கேட்டாரோ அவர் வெளியே போய் விடுவார், இவர் அங்கே எதிரியாகி விடுவார். இதுதான் பொதுநலன் கருதி. இந்த நெருப்பு ராசிங்கிறதே பொதுவாகவே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் தவறை தட்டி கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு உள்ளே இறங்கி விரோதத்தையும் துரோகத்தையும் எதிர்ப்பையும் சம்பாதித்து பிறகு இவர்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, கடன் என்று திரிவது. நேரத்தில் இவர்கள் அதிகாரமாக பேசும் பொழுது, கம்பீரமாக பேசும் பொழுது காயப்பட்டவர்கள் புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு இவர்களை எதிர்த்து, இவர்களை மிதித்து, இவர்களை சின்ன பின்னமாக்கி, ஏண்டா நம்ம அவன் பிரச்சனைக்கு போனோம், நம்ம வாட்டு ஆதிவாசி அடக்கிவாசின்னு அமைதியாக போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இவர்களை சுத்தமாக சுருட்டி விடுகிறார்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் வழக்கம் போல் நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெற்றிகள் என்பது இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் எங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பரமபதத்துல நம்ம ஏறும் பொழுது எப்படி கீழே வருகிறோமோ அதே போல் நம்மை இழுத்து கீழே போட்டு மிதித்து விடுகிறது. சோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், யார் எதிரியாக மாறுகிறார்கள், யாரு துரோகியாக மாறுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன, அணுகுமுறை மற்றும் ஜோதிட ரீதியான தீர்வு இதற்கு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ராசி அதிபதி செவ்வாய்னாவே எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். செவ்வாய் கொடுக்கக்கூடியது ஒரு வீரம், பராக்கிரமம், எனர்ஜி, டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சம். இது நெருப்பு ராசி, இது ஆண் ராசி. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த விஷயமானது உடனே வேணும், இம்மீடியட்டாக அந்த விஷயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனாலதான் இவர்களை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு டீம் லீடர்ஸாகவோ இல்லைன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ இல்ல ஒரு கமாண்டோவாகவோ இல்ல எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் ஒரு ஹெட் பொசிஷனாகவோ, ஏன்னா இவங்கெல்லாம் மற்றவர்கள்ட்ட கை கட்டி பதில் சொல்லி வேலை செய்வது அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களுக்கு பிடிக்காது. தனிக்காட்டு ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது அதிகமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். எந்த ஒரு விஷயமும் பொதுவாகவே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். கலரா இருக்கிறான் பாவன், அப்போ அவன் பேசுறதெல்லாம் நியாயம், அதெல்லாமே
நேர்மை, அது எல்லாமே சரி என்று கண்மூடி நம்பி ஒரு விஷயத்தில் அடிபட்டு இழந்து உதைபட்டு மிதிப்பட்ட பிறகுதான் அவர்கள் நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிறத உணர்கிறார்கள். இவர் நமக்கு எதிரி அப்படிங்கிறத பின்னாளில் தான் அவர்கள் உணர்கிறார்கள். நிறைய இடங்கள்ல அவர்களுடைய வேகம் பிளஸ் ஆகுது, ஆனா சில இடங்கள்ல அவர்களுடைய வேகம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மைனஸ் ஆகிறது. எந்த இடத்தில் இவர்கள் இந்த மைனஸை அதிகம் சந்திக்கிறார்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா கடன் வாங்கும் பொழுது. ஏன்னா காலபுருஷனுடைய 6வது வீடுங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீடாக வருகிறது. அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் அப்படிங்கிறது டாக்குமெண்டை குறிகாட்டுகிறது, தகவலை குறிகாட்டுகிறது, கணக்குகளை குறிகாட்டுகிறது, கடனை குறிகாட்டுகிறது. அப்போ நம்ம கடன் வாங்கும் பொழுது ஒரு 100 கையெழுத்து 50 கையெழுத்து மடன்னு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த கையெழுத்தெல்லாம் எதுக்காக போடுறோம், என்ன அதனுடைய பலாபலன் அப்படின்லாம் 99.99% யாருமே கேட்கறது கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடனை ஒருவேளை நாம் வாங்கினாலோ இல்ல மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடனை நாம் அடைத்திருப்போம், அட்லீஸ்ட் ஒரு 50% நாம் அடைத்திருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்டையோ இல்ல அந்த பினான்சியல் ஹவுஸ்லயோ போய் கேட்கும் பொழுது, சார் நீங்க கையெழுத்து போடும்போது எல்லாம் படிச்சு பார்க்கலையா, நீங்க கட்டினது ஒன்லி இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய அசல்ல 0.01% தான் மிச்சம் இருக்கு, இன்னும் இவ்வளவு பெரிய கடன் உங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம மனசுல என்ன ஓடும் அப்படின்னா, ஏய் அப்ப நீ என்ன ஏமாத்திட்டியாடா, இதுதான் நூதனமா நீங்க கோட் சூட் போட்டு செய்யற வேலையா கீட்டேடா அப்படின்னு அப்பொழுதுதான் மேஷராசிக்காரர்கள் உணர்கிறார்கள். இது இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குறிப்பா என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இதனால் இவர்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டுகிறது. அங்கு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. சந்திரன் இங்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ அந்த 4ஆம் வீடுங்கிறது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்தில் இவர்கள் நீசமடைகிறார்கள். இதற்கு பெயர் டெபிலிட்டேஷன் ஆங்கிலத்தில் பெயர். பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் அங்கு காவல்துறை. அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட சிக்கல், கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல். பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. என்னன்னா, இவங்க குடும்பத்துல விட்டு கொடுக்கறாங்க, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுக்கறாங்க, இவங்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகுது, நிறைய செலவு செய்யறாங்க, இவங்க தம்பி தங்கச்சிட்ட விட்டு கொடுக்கறாங்க, அண்ணன் அக்கா கிட்ட விட்டு கொடுக்கறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஏதோ நான் என் அண்ணன்ட்ட தான் விட்டு கொடுத்தேன், என் சம்சாரத்துக்காகத்தான் நான் செலவு பண்ணினேன், அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் ஜீரணிச்சுக்கிறேன். ஒரு 2 நாள் இதுக்காக நான் சங்கடப்படுவேன், 3 நாள் நான் சங்கடப்படுவேன். ஆனால் நான் சுருண்டு போனது, நான் நிலை குலைந்து போனது, பெரிய பெரிய பட்டாளத்து பீரங்கி எல்லாம் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன், ஒரு ஊசி பட்டாசு என்னைய சுத்தமா சுருட்டி போட்டுருச்சு அப்படின்னா, இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை நான் எனக்காக வாங்கியிருந்தா கூட பரவாயில்லப்பா, நான் இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடுத்தேன், இன்னொருத்தனுக்கு கையெழுத்து தான் போட்டேன், அவன் காணாம போயிட்டான், முழு லோட தூக்கி ஏன் தலையில வச்சுட்டாங்க, இதனால் இந்த முழு கடனுக்கு நான் அதிபதி ஆகிவிட்டேன், புத்திசாலித்தனத்தால் புத்தி கூர்மையால் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இது கடனுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா, புதன் குறிகாட்டக்கூடியது நூதனமான நோவல் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம். இந்த புதனுடைய நட்சத்திரம் கேட்டை மேஷத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கிறது. 8ஆம் இடம்ங்கிறது நமக்கு துரோகி, தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு நவீன தொழில்நுட்பம், ஒரு கருவி வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்வது,
இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஊர் கிளைமேட்டு இந்த டெம்பரேச்சருக்கு அது ஒத்து வராது, இல்ல வெளிநாட்டுல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேரண்டிங்கிறது அந்த ஊர்ல தான் செல்லும், நாளைக்கு அந்த பொருள்ல இங்க ஒரு மிஸ்டேக்னா நம்ம லோக்கல் கேரண்டி எடுக்க முடியாது, இல்ல அந்த பொருளுக்கு மட்டும்தான் நீங்க காசு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேருக்கு அந்த மென்பொருளுக்கு தனி கட்டணம், இந்த விஷயத்த நீ ஏன்பா முதல்ல சொல்லலைன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே ஆனா எனக்கு தெரியாதே, அப்போ இங்கேயும் நான் சிக்கிட்டேன், இங்கேயும் நான் ஏமாந்துட்டேன், சரி அந்த மென்பொருளுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு தடவை பணம் கொடுத்தா போருமா, இல்லப்பா நீ மாசம் பணம் கட்டணும், இந்த மாதிரி என்னவென்று தெரியாத ஏது என்று தெரியாத நிறைய விஷயங்கள், அது நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் இவர்கள் துணிந்து இறங்குவார்கள். யாருக்கு இறங்குறாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதனை மற்றவர்கள் தட்டி கேட்கிறார்களோ இல்லையோ, அவருக்காக மேஷராசிக்காரர் போய் அந்த பிரச்சனையை தட்டி கேட்பார். பிறகு இவர் யாருக்காக தட்டி கேட்டாரோ அவர் வெளியே போய் விடுவார், இவர் அங்கே எதிரியாகி விடுவார். இதுதான் பொதுநலன் கருதி. இந்த நெருப்பு ராசிங்கிறதே பொதுவாகவே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் தவறை தட்டி கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு உள்ளே இறங்கி விரோதத்தையும் துரோகத்தையும் எதிர்ப்பையும் சம்பாதித்து பிறகு இவர்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, கடன் என்று திரிவது. இதை இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இவர்களால் ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தங்களை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாது. அதனால தான் இவர்களை காவல்துறை அதிகாரிகளாகவோ இல்லை டிராபிக் அதிகாரிகளாகவோ இல்லை இராணுவ அதிகாரிகளாகவோ நாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம். இவங்களுடைய பிளஸ் பாயிண்டை எல்லாம் நாம் நன்றாக உறிந்து கொள்கிறோம். ஆனால் இவர்களுடைய இந்த மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுவது, சில நேரத்தில் இவர்கள் அதிகாரமாக பேசும் பொழுது, கம்பீரமாக பேசும் பொழுது காயப்பட்டவர்கள் புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு இவர்களை எதிர்த்து, இவர்களை மிதித்து, இவர்களை சின்ன பின்னமாக்கி, ஏண்டா நம்ம அவன் பிரச்சனைக்கு போனோம், நம்ம வாட்டு ஆதிவாசி அடக்கிவாசின்னு அமைதியாக போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இவர்களை சுத்தமாக சுருட்டி விடுகிறார்கள். நிறைய மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது நான் சொன்ன இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் சிக்குகிறார்கள். சரிங்க சார், இது நாள் வரைக்கும் சிக்கியாச்சு, இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, குறிப்பா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சாட்டர்ன் உச்சம். இந்த 7ஆம் வீடுங்கிறது உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்டே எல்லா விஷயத்தையும் நன்றாக பயின்று கறந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே நீங்க சஸ்திக் ட்ரேடர்ஸ்னு போட்டா அவர்கள் ஸ்ரீ சஸ்திக் ட்ரேடர்ஸ் இல்ல நியூ சஸ்திக் ட்ரேடர்ஸ்னு ஒரு போர்டு போட்டு, சார் நாங்க தான் சார் ஒரிஜினலு, அது டூப்ளிகேட்டு சார், நீங்க எங்களிடம் வாருங்கள்னு சொல்லி உங்களுடைய வாடிக்கையாளர்களை உங்கள் கண்கள் முன்பாகவே அவர்கள் அப்படியே அலேக்காக தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அது தெரிந்தும் சரிப்பா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு போய் அவர்களுக்கு மீண்டும் உதவுவது, இதெல்லாம் நிறைய நானே மேஷராசிக்காரர்கள்ட்ட கண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன அப்படின்னா, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம், அந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 99% நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தவறாக போகிறது. அப்ப என்ன பண்ணலாம், அந்த கடன் சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், ஆடிட்டர்ஸோ ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸோ இல்லைன்னா உங்க அப்பாவோ கூட நீங்கள் இல்லை அப்பாவுக்கு நிகரான ஒரு நபர்கிட்டையோ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவது, எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை ஓரலாக வைத்து கொள்ளாமல்
அதனை ஒரு பதிவாக ஒரு டாக்குமெண்டாக எடுத்து வைத்துக் கொள்வது 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸிலிருந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம் பண்ணக்கூடிய செலவுகள் சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வது. இருந்தாலும் இந்த இடத்துல நாம் கண்ணை மூடிக்கொண்டு செலவு பண்ண முடியாது. விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிறது குறிப்பா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செலவு செய்வது. உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சூரியன் உங்களுடைய வீட்டில் வந்து உச்சம் அடைந்தாலும் சிம்மத்துக்கு பாதகஸ்தானத்தில் வந்து சூரியன் உச்சம் அடைகிறார். அப்போ ஏதாவது அந்த குழந்தைகள்கிட்ட பின்னாடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு. இதனால் உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னரையோ நீங்கள் குழந்தைகள்கிட்ட பேசி சமாதானம் செய்வது, இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனா கடன், இடம், பூமி, வாகனம், செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குவது, மேலும் மறைக்கப்பட்ட பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ஒரு ஆன்டிக்கான பொருள், இது ஒரு புராணே வாழை, இது பழைய பொருள் அப்படின்னு சொன்னாலே அவன் ஏதோ நம்ம தலையில மொத்தமா தூக்கி வைக்க போறான்டா அப்படிங்கிறதை நன்றாக புரிந்து கொள்வது. மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த வம்பு வழக்கு, கோர்ட் கேஸு 99% மேஷராசிக்காரர்கள் கடந்து வந்துதான் ஒரு தீர்மானத்தை, ஒரு நிலையான வெற்றியை, ஒரு தோல்விக்கு பிறகு நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு திரும்பவும் பவுன்ஸ் ஆகி ஒரு நல்ல உச்சத்துக்கு வருகிறார்கள். இதற்கு தீர்வு அப்படின்னா இவர்களுடைய 5ஆம் இடம் தான் இவர்களுடைய 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. அப்போ இவர்களுடைய 5ஆம் வீடு சிம்ம ராசி, அதுவும் நெருப்பு ராசி தான். அது வந்து சிவ வழிபாடை குறிகாட்டக்கூடிய இடம். ஸோ தொடர்ச்சியா சிவன் வழிபாடு, சூரியன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு செல்வது. மேலும் 5ஆம் வீடு சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசாங்கத்தை நீங்கள் அணுகுவது. அப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரை யார் முன்னாடி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்பது இருக்கிறது. அப்போ ஆப்போசிட் நபர் முன்னே செல்வதை விட நீங்கள் பந்திக்கு முந்திக் கொள்வது. ஏன்னா உங்கள் பக்கத்தில் தான் நியாயம் என்பது இருக்கிறது. மேலும் இந்த சூரியனுடைய சிம்பல்லாம் இப்போ நிறைய வந்து விட்டது. இதெல்லாம் டேட்டூவாக எடுத்துக்கொள்வது, இதனை லோகோவாக உங்களுடைய கம்பெனிக்கு உபயோகிப்பது, 1ஆம் எண்ணில் பெயர் அமைத்துக் கொள்வது. இந்த சூரியன் குறிகாட்டக்கூடிய மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ரத்தினம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த மாணிக்கத்தோட அட்டாச் ஆயிருக்கிறோம்னா, கண்ணகி கால் சிலம்பை தூக்கி போட்ட போது அதிலிருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வந்ததாகத்தான் சாஸ்திரங்களில் சிலப்பதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய தலைவரை நாம் சொல்கிறோம். நிறைய நபர்களுக்கு மாணிக்கம், மாணிக்கவேல், மாணிக்கராஜ் அப்படின்னு எல்லாம் பெயர் வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடன் இந்த ரத்தினங்கள் என்பது கலந்து விட்டன. ஒரு தரமான மாணிக்கத்தை நீங்கள் உங்களுடைய வலது கையில் உபயோகிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்பது ஏற்படும். மேலும் வாகனங்கள் நீங்கள் வாங்கும் பொழுது 1ஆம் எண் சூரியனின் எண் உங்களுக்கு வாகன எண்ணாக வரும் பொழுது அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி, சக்சஸை அந்த ஒரு ஜேர்னியில் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த வாகன எண்ணை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதற்கு முன்பு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது நான் சொன்ன இந்த தீர்வுகளை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளில் சிக்காமல் உங்களை கண்டிப்பாக கவச்சம் போல் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்கள், குறிப்பாக இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.